ஹலோ மக்களே, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் அதாவது டிஎன்சிஎஸ்சிலேருந்து மதுரை மண்டலத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த டிஎன்சிஎஸ்சிலேருந்து வருஷம் ரெக்யூமெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரியான வேகன்சி எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து டெம்பரரியான ஜாப் தான். ஆனால் எவ்வளோ காலம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அது வந்து கண்டினியூவாக ஆகலாம், அப்படி இல்லைன்னா அது சீசனல் அப்படின்னு சொல்லி அந்த ஜாப் முடிகிற மாதிரி கூட இருக்கும். ஆனால் எவ்வளோ காலம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலை. இது வந்து வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம சேனலில் டிஎன்சிஎஸ்சி அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும். அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் அதுக்கு வருஷம் வந்த நோட்டிஃபிகேஷன், அதில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தவங்களோட வீடியோ எல்லாமே காட்டியிருப்போம். எடுத்து பாருங்கள். இப்போதைக்கு மதுரை மண்டலத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்குமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து மற்ற டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷனும் வரும். அது வரப்போ நம்ம சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 வகையான பதவிகள், பட்டியல் எழுத்தர், அந்த ஹெல்ப்பர், அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி, இந்த மாதிரியான 3 வகையான போஸ்டிங்கு தான் எடுப்பாங்க. மதுரைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 450 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு 300-400 வேகன்சி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெக்யூமெண்ட் ப்ராசஸ் எல்லாமே அதோட டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா 12th அப்படி இல்லைன்னா 8th அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி 3 வகையான போஸ்ட்டுக்குமே குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. உங்களோட மார்க்கை வச்சு 50%, அது இல்லாமல் இன்டர்வியூவில் நீங்கள் எடுக்கிற மார்க்கு 50% அப்படின்னு சொல்லி அதை வச்சு தான் செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. ஆனால் செக்யூரிட்டி போஸ்டிங்க்கு 100% பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு தான், இன்டர்வியூவில் எடுக்கிற மார்க் தான். அதுக்கு வந்து உங்களோட சர்டிஃபிகேட் மார்க் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லி இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிளர்க்கு போஸ்டிங்க்கு 150 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இந்த கிளர்க்கு ஹெல்ப்பர் போஸ்டிங்க்கு பெண்களும் அப்ளை பண்ணலாம். ஆனால் செக்யூரிட்டி போஸ்டிங், அந்த வாட்ச்மேன் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 3 போஸ்டிங்க்குமே ஆண்கள் அப்படின்னு சொல்லி இருந்தது. பெண்களும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இடையில கேஸ்லாம் ஆகி அதனால் நோட்டிஃபிகேஷன் கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றிருந்தாங்க. இப்போ இந்த கிளர்க்கு, இந்த ஹெல்ப்பர் ரெண்டுத்துக்குமே பெண்களும் அப்ளை பண்ணலாம். கிளர்க்கில் ஒரு 150 வேகன்சி, ஹெல்ப்பரில் ஒரு 150 வேகன்சி, வாட்ச்மேனில் ஒரு 150 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிளர்க்குக்கு பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். அதாவது ஏதாவது ஒரு சயின்ஸ் டிகிரி பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனாக்கா வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டம் பெற்றுக்கலாம். இன்ஜினியரிங் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹெல்ப்பருக்கு வந்து 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டிக்கு வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எல்லா போஸ்டிங்க்குமே அதே தான். அதே மாதிரி எம்பிசி பிசி பிசிஎம் கேண்டிடேட் 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓசி கேண்டிடேட் வந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எல்லா போஸ்டிங்குமே இதான் ஏஜ் லிமிட்டு. இதற்கான சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னாக்கா கிளர்க்குக்கு வந்து 5285 ப்ளஸ் டிஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அலவன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அது இல்லாமல் அந்த போக்குவரத்துக்கான அலவன்ஸ் கூட கிடைக்கும். அதே மாதிரி அந்த ஹெல்ப்பருக்கு பார்த்தீங்கன்னா 5218 ப்ளஸ் டிஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்ச்மேன் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 5218 ப்ளஸ் டிஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28/2/2025. இந்த மாதம் கடைசிக்குள்ளே அப்ளை பண்ணணும். ஒரு 15 நாள் தான் டைம் கொடுப்பாங்க. ஈவினிங் 5 மணிக்குள்ளே போஸ்டல் மூலமாக கிடைக்கிற மாதிரி அனுப்பணும். ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. பதிவு அஞ்சல் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட மெயில் ஐடி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அந்த அப்ளிகேஷன் பேஜில். அது மூலயமா தான் அடுத்து அந்த நேர்முக தேர்வுக்கான கான்டாக்ட் எல்லாமே பண்ணுவாங்க. இந்த ஜாபுக்கு வந்து மதுரை மண்டலத்தில் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். எந்த அட்ரஸ்க்கு அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா துணை ஆட்சியர், மண்டல மேலாளர், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், லெவல் 4 பில்டிங், 2வது தளம், பிஎஸ்என்எல் வளாகம், தல்லாக்குளம், மதுரை 625002 அப்படின்ற அட்ரஸ் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற டிஸ்ட்ரிக்டான ரெக்கமெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். அது வந்தோடனே அதை பார்த்துட்டு மற்ற டிஸ்ட்ரிக்கும் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் உங்களோட மாதிரி விண்ணப்ப படிவம் இருக்கணும். அதாவது அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு A4 பேப்பரில் நீங்களே பிரிண்ட் பண்ணியோ இல்லைன்னா எழுதி கூட அனுப்பலாம். இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டணும். பெயர், தந்தை பெயர், பாலினம், நிரந்தர முகவரி, தற்போதைய முகவரி, கைபேசி எண், ஜாதி, மதம், அது மட்டும் இல்லாமல் எந்த பிரிவை சேர்ந்தவங்க, பிறந்த தேதி, கல்வி தகுதி, இது எல்லாமே அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி போஸ்ட்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் 8th வரைக்கும் மட்டும் படிச்சிருந்தா இதை ஃபில் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இதை அப்படியே கூட பிளாங்காக விட்டுலாம். 10th 12th டிகிரி இது எல்லாத்தையுமே முடிச்சிருந்தீங்கன்னாக்கா அதை ஃபில் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னாக்கா அந்த முன்னுரிமை சான்றிதழும் கொடுக்கலாம். அதுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. மின்னஞ்சல் முகவரி மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதோட என்னென்ன டீட்டெயிலாம் கொடுக்குறீங்களோ அதோட சர்டிஃபிகேட் எல்லாமே ஜெராக்ஸ் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிசி, அந்த மார்க் ஷீட்டு, அது இல்லாமல் ஜாதி சான்றிதழ், டிகிரி முடித்ததுக்கான சர்டிஃபிகேட், ஆதார் அட்டை,
அப்படி இல்லைனா ஏதாவது முன்னுரிமை இருந்ததுனாக்கா அதோட முன்னுரிமை சான்றிதழ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜெராக்ஸ் மட்டும்தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினலாக அனுப்பிடாதீங்க. இந்த இடத்துல உங்களோட சைனை போட்டுட்டு போஸ்ட் மூலிமா அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு மதுரை மண்டலத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற மண்டலங்களுக்கு வந்தவொடனே இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் PDF நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்ம சேனலில் ரயில்வேயோட NTPC மற்றும் குரூப் Dக்கான கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் TNPSCயோட குரூப் 4க்கான ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். குரூப் 4க்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்சோட கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம். அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா 8903322290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. டெலகிராம் குரூப் மூலிமா ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் PDF தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறையா ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ரயில்வேக்கான மேக்ஸ் ரீசனிங் கிளாஸஸ், அதற்கான ஸ்டடி மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் எல்லாமே ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். குரூப் D மற்றும் NTPCக்கு. அது மட்டும் இல்லாமல் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் ஒரு 37 தேர்வுகள், அது மட்டும் இல்லாமல் ஒன்லைனராகவே மெட்டீரியல், ஸ்பெஷல் மெட்டீரியல், நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஸ்டடி மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லி எல்லாமே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.